இன்னைக்கு நான் வெளியே போகும்போது ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படின்னு நிறைய இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அங்கே ஒரு கூட்டம் இருந்தது. அவங்க கிட்ட போய் நான் கேட்டேன், ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படின்னா என்ன அப்படின்னு. அவங்க இதை பற்றி நிறைய சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது, ஓ இதில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு. ஒரு காலத்தில் தமிழ்நாடு சந்தோஷமாக ஒற்றுமையாக இருந்தாங்க. நம்ம தமிழ்நாடு சந்தோஷமா இருக்கிறது ஒரு சில பேருக்கு பிடிக்கல. நீட் எக்ஸாம் மூலமா மாணவர்களோட கனவை அழிச்சிட்டாங்க. நம்ம கீழடியோட தமிழ்நாட்டின் வரலாற்றை அழிக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணாங்க. 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லி சம்பளமே கொடுக்காம நிறைய பேரோட வயித்தை பட்டினி போட்டாங்க. தொகுதி மறுவுரை என்ற பேர்ல குரலை முடுக்க தமிழ்நாட்டை இன்னொரு மணிப்பூரா மாத்த ட்ரை பண்றாங்க. மும்மொழி கொள்கை மூலமா இந்திய திணிச்சு தமிழை அழிக்க பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரியல, தமிழ்நாடு ஊதி அணைக்கிற சின்ன நெருப்பு இல்ல, எதிரிகளை அழிக்கிற பெரிய சூரியன். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வாட்டி பெண்களும் யங்ஸ்டர்ஸும் சேர்ந்து நிறையவே போராட்டம் பண்ணியிருக்கோம். நம்ம மாணவர்களுடைய கனவை இடிக்கும் போதும் நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடி இருக்கோம். இது மட்டும் இல்லாம பல முறை நிலத்துக்காகவும் உரிமைக்காகவும் நம்ம போராடி இருக்கோம். மறுபடியும் நம் நாட்டின் மீது மண் மொழி மானம் தொடுக்கப்படும் போருக்கு எதிராக நம்ம எல்லாரும் ஜாதி மதம் அரசியல் இல்லாம ஒன்னா சேர்ந்து போராடுவோம்.